OnePlus Nord upcoming smartphonesல ரொம்பவே ட்ரெண்டிங்கா பேசப்படுற ஸ்மார்ட்ஃபோன் அப்படின்னு சொன்னா OnePlus Nord தான். இன்னும் சொல்ல போனா இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய லான்ச்சுக்காக நிறைய பேர் காத்திருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த ஸ்மார்ட்ஃபோன் உடைய ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இதோட அவுட்லுக்காக இருக்கட்டும், இதோட பிராண்ட் OnePlus நிறைய பேருடைய ஃபேவரட் பிராண்டும் கூட. ஸோ இந்த எல்லாத்தையும் சேர்த்து தான் இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய எதிர்பார்ப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஆல்ரெடி இந்த ஸ்மார்ட்ஃபோனுடைய ப்ரீ புக்கிங் கூட முடிஞ்சு போச்சு. ஸோ இந்த ஸ்மார்ட்ஃபோன் எவ்வளோதான் பெஸ்ட் ஸ்பெசிஃபிகேஷனாக இருந்தாலும் கட்டாயம் இந்த ஸ்மார்ட் ஃபோனை வாங்கலாமா, இல்லைனா இதை விட பெட்டர் ஆப்ஷன்ஸ் இருக்கா? ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ், லான்ச் ப்ரைஸ் எல்லாமே தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை தவறாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனலை நீங்கள் முதல் முறையாக பார்க்குறதா இருந்தால் என் பேர் வானா, இது டெக்னிக்கல் சென்னை. ஸோ OnePlus ரொம்ப நாளுக்கு அப்புறம் அஃபோர்டபுள் ப்ரைஸ் செக்மெண்ட்டில் ஸ்மார்ட் ஃபோன் லான்ச் பண்ண போகிறதா சொன்னாங்க. முதல்ல இது OnePlus 8 Lite அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் OnePlus Zன்னு சொல்லி ஃபைனலாக இது OnePlus Nord அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணி இது ஜூலையில் லான்ச் ஆகும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதை அடுத்து OnePlus Nord அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரே ஒரு ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இல்லை. OnePlus Nord சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோனாக இவங்க லான்ச் பண்ண போகிறதா அஃபிஷியலாக ஒரு டீசர் மூலமாக கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஸோ OnePlus Nord கீழே நம்ம வேறு ப்ரைஸ் செக்மெண்ட்ஸ்லையும் ஸ்மார்ட் ஃபோன் இனிமேல் எதிர்பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் OnePlus Nordக்காக காத்திருக்கலாம், வாங்கலாம், இல்லைனா OnePlus Nordை விட பெஸ்ட் ஆப்ஷன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி முதல்ல இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம தெரிஞ்சுப்போம். ஏற்கனவே நிறைய சேனல்ஸில் இதோட கம்ப்ளீட் ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஸோ ரொம்பவே குயிக்காக இதோட ஃபுல் ஸ்பெசிஃபிகேஷன் நம்ம பார்த்துருவோம், இன்க்ளூடிங் கேமரா சென்சார்ஸ். ஸோ இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட அஃபிஷியல் இமேஜை இவங்க ரிவீல் பண்ணியிருக்காங்க. இதோட அவுட்லுக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே அட்டகாசமாக இருக்குது. ரியர் சைடில் கிளாஸ் பேக் பேனல், குவாட் கேமரா வெர்டிக்கலாக அலைன் பண்ணியிருக்காங்க. கூடவே OnePlus உடைய லோகோ, ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு டுவல் செல்ஃபி பஞ்ச் ஹோல் நாச்சோட இது லான்ச் ஆக போகுது. அது மட்டும் இல்லை, கூடவே இது கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடெக்ஷனோட கொடுத்துருக்காங்க. இது 2 கலர் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணுறாங்க. கிரே ஆனிக்ஸ், ப்ளூ மார்பிள்னு 2 கலர் கொடுக்குறாங்க. இதோட டைமென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 158.3 into 73.3 into 8.2 mm டைமென்ஷனில் இது லான்ச் ஆகும். இதோட ஓவரால் வெயிட் 184 grams. இதோட டிஸ்பிளே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 6.44 inch Full HD Plus Fluid AMOLED டிஸ்பிளே, 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட்டோட வருது. 180 Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இதில் கொடுத்துருக்காங்க. இதோட பிக்சல் ரெசல்யூஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2400 into 1080, இது 408 ppi டென்சிட்டியோட கொடுத்துருக்காங்க. ஆஸ்பெக்ட் ரேஷியோ 20:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோட வருது. அது மட்டும் இல்லை, இது சூப்பர் AMOLED பேனல், அதனால இது இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் சென்சாரோட கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோன். கூடவே இது மிட் ரேஞ்ச் செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால இதோட சிப்செட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா Snapdragon 765Gல இவங்க கொடுக்குறாங்க. இது 7 nanometerல ப்ராசஸ் பண்ண சிப்செட். இதோட GPU Adreno 620. அவுட் ஆஃப் த பாக்ஸ் இது ஆண்ட்ராய்ட் அண்ட் ஆக்சிஜன் OS 10.0ல தான் இது லான்ச் ஆகும். ஸோ Snapdragon 765G அப்படின்னு சொல்லும்போது இதோட பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேமிங்காக இருக்கட்டும், டே டு டே ஆக்டிவிட்டீஸாக இருக்கட்டும், உங்களுக்கு அட்டகாசமாக தான் இருக்க போகுது. அடுத்ததாக இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய ஹைலைட் அப்படின்னு நான் நினைக்கிறது வந்து இதோட கேமரா செக்மெண்ட். எஸ், இது 6 கேமராஸோட இவங்க கொடுக்குறாங்க. ரியர் சைடில் குவாட் கேமரா, 48 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், சோனியுடைய IMX586 சென்சாரோட கொடுக்குறாங்க. 8 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட் ஃபோக்கல் 2.2 அபர்ச்சர், தேர்ட் சென்சார் 2 மெகாபிக்சல் ஃபோக்கல் 2.0, ஃபோர்த் சென்சார் 5 மெகாபிக்சல் ஃபோக்கல் 2.0 அபர்ச்சர்ல இவங்க லான்ச் பண்ணலாம். அதோட இந்த குவாட் கேமரால உங்களுக்கு மல்டி ஆட்டோ ஃபோக்கஸ் இருக்கு. 4Kல 30 FPS வரைக்கும் நீங்க ரெக்கார்ட் பண்ணலாம். சூப்பர் ஸ்லோ மோஷன் மோட் இருக்கு. 1080 பிக்சல்ல வந்து நீங்க 30 மற்றும் 60 FPSல ரெக்கார்ட் பண்ணலாம். சூப்பர் மேக்ரோ ஃபீச்சர் இருக்கு. நைட் ஸ்கேப், போர்ட்ரேட், HDR, அல்ட்ரா ஷாட்னு. ஸோ ரியர் சைடில் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் இவங்க கொடுத்துருக்காங்க. அடுத்ததாக ஃப்ரண்ட் கேமரா டுவல் செல்ஃபி, 32 மெகாபிக்சல் பிரைமரி சென்சார், சோனியுடைய IMX616 சென்சார் கொடுத்துருக்காங்க. அப்புறம் 8 மெகாபிக்சலுக்கு அல்ட்ரா வைட், 105 டிகிரி ஃபீல்ட் ஆஃப் வியூ. இதோட ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 1080 பிக்சல்ஸ் நீங்கள் 30 மற்றும் 60 FPS வரைக்கும் ரெக்கார்ட் பண்ணலாம். இது ஃபேஸ் அன்லாக் இருக்குது. நிறைய ஃபில்டர்ஸ் ஃபீச்சர்ஸோட இதை கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவரால் கேமரா செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். இன்னும் சொல்ல போனால் இதுதான் ஒன்லி ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் OIS, அதாவது ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இவங்க லான்ச் பண்ணுறது. பொதுவாக இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யாருமே கொடுக்கறது இல்லை. ஸோ OnePlus Nordல இதுவும் ஒரு ஹைலைட்டிங் ஃபீச்சர் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
அடுத்ததாக பேட்டரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது 4115 mAh கூடவே 30 வாட் ஃபாஸ்ட் சார்ஜரோட இவங்க கொடுக்குறாங்க. மற்ற ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ப்ளூடூத் 5.1, இதில் USB டைப் சி போர்ட் கொடுத்துருக்காங்க. இது டுவல் நானோ சிம் ஸ்லாட்டோட இவங்க லான்ச் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் இதில் 3.5mm ஆடியோ ஜாக்கும் கிடையாது. இதில் கனெக்டர்ஸும் உங்களுக்கு கொடுக்க போகிறதுல பாக்ஸ் கூட. OnePlus Nord இந்த ஸ்பெசிஃபிகேஷனோட ஜூலை 21 அன்னைக்கு அஃபிஷியலாக இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. இது 2 ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸில் இவங்க லான்ச் பண்ணலாம் அப்படின்னு தெரியுது. பேஸ் வேரியன்ட் 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியன்ட், அதுக்கப்புறம் 12GB 256GB ஸ்டோரேஜ் வேரியண்ட்டில் இவங்க கொடுக்கலாம் அப்படின்னு தெரியுது. ஸோ இந்த ஸ்டோரேஜ் வேரியன்ட்ஸோட இதோட ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது அண்டர் 30,000 லான்ச் ஆகும் அப்படின்னு ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பட் இதோட அஃபிஷியல் ப்ரைஸ் வந்து லான்ச் அன்னைக்கு தான் தெரியும். ரூமர்ட் ப்ரைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட பேஸ் வேரியன்ட் வந்து 26,999 கிட்ட லான்ச் ஆகலாம் தெரியுது. மேபி லான்ச் அப்போ இதுலேருந்து ஒரு 1000 ரூபாய் இவங்க குறைக்கலாம், இல்லைனா 1000 ரூபாய் அதிகமாக ஆகலாம். ஸோ லான்ச் அப்போ தான் நமக்கு எக்ஸாக்ட் ப்ரைஸ் தெரியும். ஸோ OnePlus Nord நிறைய பேர் வந்து அண்டர் 25,000, இன்னும் சொல்ல போனால் 21,999 அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் ஆகிறது ரொம்பவே கஷ்டம். ஏன்னா இதோட ஸ்பெசிஃபிகேஷன் 90 Hz ரெஃப்ரெஷ் ரேட், AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க, Snapdragon 765Gன்னு. இந்த ஸ்பெசிஃபிகேஷன் கூடவே சோனி சென்சார்ஸ் எல்லாம் பார்க்கும்போது வந்து இது 21,999க்கு ஒரு வேளை லான்ச் ஆச்சுன்னா 2020 வெறும் OnePlus Nord மட்டும்தான் சேல் ஆகும். மற்ற எந்த ஸ்மார்ட் ஃபோன்ஸும் யாருமே வாங்க மாட்டாங்கன்னு சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக இது அந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் லான்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் இது வந்து அரௌண்ட் 25K to 30K அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ யாரெல்லாம் OnePlus Nord கட்டாயம் வாங்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருவேளை OnePlus Nord 25,000லேருந்து 30,000க்குள்ளே லான்ச் ஆச்சுன்னா Snapdragon 765Gக்கு வந்து கட்டாயம் இந்த ப்ரைஸ் வந்து அதிகம் தான். ஏன்னா வந்து Snapdragon 855 ப்ளஸ் எல்லாம் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் அவைலபிளாக இருக்கும்போது வந்து 25K to 30Kல இது லான்ச் ஆச்சுன்னா கண்டிப்பாக இது காஸ்ட்லின்னு தான் சொல்லலாம் பர்ஃபார்மன்ஸ் வைஸ். பட் மற்ற ஸ்பெசிஃபிகேஷன், அதாவது இதோட யூசர் இன்டர்ஃபேஸ், நிறைய பேருக்கு ஆக்சிஜன் வாய்ஸ் பிடிக்கும், நிறைய பேருக்கு OnePlus பிராண்ட் பிடிக்கும். அது மட்டும் இல்லை இதோட கேமராஸ், பெஸ்ட் கேமரா OIS, அதாவது இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் யாருமே ஆப்டிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன்ற விஷயமே கொடுக்கறதில்ல. ஸோ அதையும் இதில் இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. அதோட AMOLED பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக மற்ற ஸ்பெசிஃபிகேஷனோட Snapdragon 765Gயோட OnePlus பிராண்டு கீழே தான் ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு யோசிக்கிறவங்க வந்து தாராளமாக இதை பர்ச்சேஸ் பண்ணலாம். இது 25K to 30Kயாக இருந்தாலும். ஆனால் ஒருவேளை உங்களுடைய பட்ஜெட் வந்து 25,000 கீழே இருக்கும்போது வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 28,000 27,000 லான்ச் ஆகும்போது இதை நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக தேவையில்லை. இதை விட பெஸ்ட் ஆப்ஷன் இருக்குது உங்களுக்கு ரெட்மியுடைய K20 Pro. இது Snapdragon 855ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் பெர்ஃபார்மிங் ஸ்மார்ட் ஃபோன். கேமரா செக்மெண்ட்டும் எக்ஸலண்ட்டாக இருக்குது. ஆல்ரவுண்டர் ஸ்மார்ட் ஃபோன் தான். அது வந்து உங்களுக்கு 24,000 அரௌண்ட் தான் அவைலபிளாக இருக்குது. தாராளமாக நீங்கள் அதை பர்ச்சேஸ் பண்ணிட்டு போகலாம். OnePlus Nord விட உங்களுக்கு அது பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். அதே வந்து ஒருவேளை இது 30,000க்கு மேலே லான்ச் பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன்ஸே நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். Snapdragon 865ல விவோவுடைய IQ3 கூட இருக்குது. அந்த ஸ்மார்ட் ஃபோன் இதை விட உங்களுக்கு அல்டிமேட்டாக பெர்ஃபார்ம் பண்ணும். ஸோ ப்ரைஸ் ஓவர் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்குறவங்க வந்து தாராளமாக உங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது OnePlus Nord விட. அது மட்டும் இல்லை OnePlus Nord வந்து ஒன்லி ஸ்மார்ட் ஃபோன் கிடையாது, இது ஒரு சீரீஸ் ஆஃப் ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்னு இவங்களே அஃபிஷியலாக டீசர் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு கீழே இன்னும் அஃபோர்டபுளாக ஸ்மார்ட் ஃபோன்ஸும் நம்ம எதிர்பார்க்கலாம். அதனால் ஒருவேளை நீங்கள் இது விலை அதிகம் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்களா லான்ச்சுக்கு அப்புறம் தாராளமாக நீங்கள் காத்திருக்கலாம். வேறு ஆப்ஷன்ஸும் இருக்குது. ஏன்னா நிறைய பேர் வந்து OnePlus Nordக்காக காத்திருக்கீங்க. நீங்கள் டிசப்பாயிண்ட்டும் ஆகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் இதையும் நான் ரிவீல் பண்ணுறேன். ஸோ OnePlus Nord இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்காக எத்தனை பேர் எக்ஸைட்டடாக இருக்கீங்க? என்ன விலையாக இருந்தாலும் இதை வாங்குவேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை இந்த ப்ரைஸிங்கில் இருந்தால் தான் நான் வாங்குவேன் அப்படிங்கிறவங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட நிறைய ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கறதுக்கு தவறாமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் ஸ்டே சேஃப், ஸ்டே ஹாப்பி.